டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். வரும் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சீட் பெற யாருக்கும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் என இபிஎஸ் அறிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வரும் சட்டமன்ற பொதுத் தேர்தலை சந்திக்க பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ள அதிமுக களப்பணியை முடுக்கிவிட்டுள்ளது. இந்த நிலையில் அதிமுகவில் போட்டியிட சீட் பெற திருவள்ளூரில் ஒருவர் 3 கோடி ரூபாய் கொடுத்து ஏமாந்ததாக புகார் எழுந்துள்ளது. இது குறித்து எச்சரிக்கை விடுத்துள்ள இபிஎஸ் சீட் பெறுவதற்காக யாரிடமும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளார். அதிமுகவில் உழைப்பவர்களுக்கு மட்டுமே வாய்ப்பளிக்கப்படும் என்றும் அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். முன்னதாக பணம் கொடுத்தவர்களை அடித்து இபிஎஸ் விசாரணை நடத்தியதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் கோடை வெப்பம் சுட்டெரித்து வரும் நிலையில் 8 இடங்களில் வெப்பநிலை 100 ஃபாரன்ஹீட்டை கடந்துள்ளது. இந்த சூழலில் 5 மற்றும் 6 தேதிகளில் 9 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 5ஆம் தேதி தேனி, நீலகிரி, நெல்லை, கோவை, தென்காசி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், கரூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் 6ஆம் தேதி கோவை, நீலகிரி, ஈரோடு, தேனி, திண்டுக்கல், தென்காசி, மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஹல்காம் தாக்குதலை கண்டித்து தமிழகத்தில் வரும் 5ஆம் தேதி பாஜக போராட்டம் நடத்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அக்கட்சியின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள சென்னை வந்துள்ளார். தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணியில் இணக்கத்தை ஏற்படுத்த இருதரப்பு தலைவர்களுடனும் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் பஹல்காம் தாக்குதலை கண்டித்து தமிழகத்தின் மாவட்ட தலைநகரங்களில் போராட்டம் நடைபெறும் என்றும் சென்னையில் நடைபெறும் போராட்டத்தில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமை ஏற்பார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக கூட்டணியில் தொடர்வதாக கூறி வந்த டிடிவி தினகரன் திடீரென வேட்பாளரை அறிவித்திருப்பது கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அம்மா மக்கள் கழகம் கடந்த மக்களவை தேர்தலில் பாஜக கூட்டணியில் போட்டியிட்டது. ஆனால் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. இந்த நிலையில் வரும் சட்டமன்ற பொதுத் தேர்தலை எதிர்கொள்ள அதிமுக பாஜக கூட்டணி அமைத்துள்ளது. என்றாலும் பாஜக கூட்டணியில் தொடர்வதாகவே டிடிவி தினகரன் கூறி வந்தார். இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தலில் ஷோலிங்கர் தொகுதிக்கு அமமுக வேட்பாளரை தினகரன் திடீரென அறிவித்துள்ளார். மேலும் இந்த கூட்டத்தில் புலி பதுங்குவது பாய்வதற்காகத்தான் என்றும் அவர் பேசியிருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அவர் கூட்டணியை விட்டு விலகுவாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. தன்னை கொல்ல சதி நடப்பதாக மதுரை ஆதீனம் பரபரப்பு புகாரை தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் சைவ சித்தாந்த மாநாட்டில் கலந்து கொண்ட அவர் உளுந்தூர்பேட்டை அருகே தன்னை கொலை செய்ய முயற்சித்தார்கள் என்றும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தான் என்னை காப்பாற்றினார் என்றும் அவர் பேசினார். உளுந்தூர்பேட்டையில் ஆதீனத்தின் வாகனம் லேசாக விபத்துக்குள்ளானது. இந்த நிலையில் மதுரை ஆதீனம் தெரிவித்துள்ள புகார் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாவேக தலைவர் நடிகர் விஜய்க்கு அரசியல் அனுபவம் இல்லை என பாஜகவின் ராம ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். பாஜக கூட்டணிக்கு தாவேக வருவது இதுவரை உறுதியாகவில்லை என்றும் கூறிய அவர் தாவேக மட்டுமல்லாமல் பாஜக கூட்டணிக்கு யார் வந்தாலும் வரவேற்போம் என்றும் அவர் குறிப்பிட்டார். விஜய்க்கு கூடுவது வெறும் ரசிகர்கள் கூட்டம்தான் என்றும் இவை அனைத்தும் ஓட்டாக மாறாது என்றும் குறிப்பிட்ட ராம ஸ்ரீனிவாசன் 17 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் அணிதான் தாவேகாவில் உள்ளதாகவும் அவர் விமர்சனம் செய்தார். நடிகர் அஜித் மீண்டும் ஆதிக் ரவிச்சந்திரன் கூட்டணியில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. விடாமுயற்சி எதிர்பார்த்த அளவு இல்லாமல் போன நிலையில் குட் பேட் அக்லி படம் அதனை ஈடு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் படப்பிடிப்பு, கார் பந்தயம், பத்மபூஷன் விருது என பரபரப்பாக பேசப்படும் அஜித் அடுத்து யார் படத்தில் நடிக்க உள்ளார் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மனங்களில் எழுந்துள்ளது.
அஜித்துக்கு ஆதிக் ரவிச்சந்திரன், தனுஷ் ஆகியோர் கதை சொல்லி இருந்ததாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. ஆனால் யாருக்கு அஜித் ஓகே சொல்ல போகிறார் என்பதும் ரகசியமாக இருந்த நிலையில் தற்போது அஜித் ஆதிக் ரவிச்சந்திரன் கூட்டணியில்தான் மீண்டும் இணைய உள்ளதாக தகவல் கசிந்துள்ளது. ஒருவேளை குட் பேட் அக்லி பார்ட் 2 இருக்குமோ என்ற பேச்சும் அடிபட தொடங்கியுள்ளது. பாகிஸ்தானில் இருந்து பார்சல் சேவைகளை நிறுத்த இந்தியா முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகளை இந்தியா அதிரடியாக மேற்கொண்டு வருகிறது. இதன் உச்சகட்டமாக பாகிஸ்தானில் இருந்து இறக்குமதி செய்வதற்கு தடை விதித்துள்ளது. அது மட்டுமின்றி இந்தியா வழியாக பாகிஸ்தான் வேறு நாடுகளுக்கும் இறக்குமதி செய்யக்கூடாது எனவும் தடை விதித்துள்ளது. இந்த நிலையில் பாகிஸ்தானில் இருந்து வரும் அல்லது செல்லும் பார்சல் சேவைகளை நிறுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தில் தீவிரமாக பணியாற்றி வந்த வைஷ்ணவி கட்சியில் இருந்து திடீரென விலகியுள்ளார். வைஷ்ணவி அரசியல் குறித்து பேசும் தகவல்கள் சோசியல் மீடியாக்களில் வைரலாகி வந்திருந்தன. இதன் மூலம் அவர் சமூக வலைதளங்களில் மிகவும் பிரபலமடைந்தார். ஆனால் திடீரென கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ள வைஷ்ணவி தன்னுடைய மக்கள் பணிக்கு சிலர் முற்றுப்புள்ளி வைக்க நினைப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.